நமஸ்தே, வெல்கம் டு ஹிந்தி சிக்ஷா. விஷாரத் பூர்வாத் பேப்பர் 1ல் வரக்கூடிய லெசன் சம்மரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மரியோட நேம் போலாராம் கா ஜீவ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. இப்போ அவங்க லெசன் சம்மரியை பார்ப்போம். போலாராம் கா ஜீவ் இது வந்து கஹானியோட நேமு. ஹர்ஷங்கர் பர்சாயி இந்த ஸ்டோரியினுடைய ரைட்டர். அவருடைய நகைச்சுவை கஹானி தான் இது. ஒரு காமெடியான ஸ்டோரி. இது வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. விஷாரத் பூர்வாத் ஃபஸ்ட் பேப்பரில் வருது. 20 மார்க்ஸ் கொஷின். ஸோ தட் நீங்கள் வந்து லேக்கக் பரீட்சை கம்பல்சரி கண்டிப்பாக எழுதியே ஆகணும். லேக்கக் பரீட்சை. லேக்கக் நேம் என்னது? ஹர்ஷங்கர் பர்சாயி. ஹர்ஷங்கர் பர்சாயி हिंदी के प्रसिद्ध हास्य कहानीकार हैं. ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸான நகைச்சுவை ரைட்டர் ஸ்டோரியிஸ்ட் யார்? ஹர்ஷங்கர் பர்சாயி. उनको साहित्य अकादमी पुरस्कार मिला है. அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கெட் பண்ணியிருக்காரு அவர். ஹிந்தி சாகித்யமே ஹிந்தி இலக்கியத்தில், சாகித்யனா இலக்கியம், ஹிந்தி இலக்கியத்தில் உன்கே காரிய கஷேத்திரமே அவருடைய ஒர்க் பிளேஸில் அவர் இலக்கியத்தில் என்னென்னலாம் எழுதியிருக்கிறாருன்றதை சொல்கிறாங்க. கஹானி ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. சம்ஸ்மரன்னா நினைவில் நிற்கக்கூடியவை, மக்களினுடைய மனசில் அழியாமல் இருக்கக்கூடியதை பழையதெல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதியிருக்கிறாரு. ரேகா சித்திரன்னா ட்ராயிங் வரைஞ்சிருக்காரு. பத்திர சாஷாத்கார் பத்திர சாஷாத்கார்னா சுருக்கி எழுதுதல். பெருசாக இருக்கிற ஒரு ஸ்டோரியை வந்து ஷார்ட் ஸ்டோரியாக மாற்றி எழுதுறது, அதுவும் செஞ்சுருக்கிறாரு. அண்ட் நிபந்த் லேக்கன், நிபந்துனா கட்டுரை, காம்ப்ரிஹென்ஷனும் எழுதியிருக்கிறாரு. அதில் இருக்கிற அவர் எழுதின இந்த ஸ்டோரி சம்ஸ்மரன், ரேகா சித்ரன், பத்திர சாஷாத்கார் அவர் நிபந்த், இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கீழே இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா பாயிண்ட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. உன்கி பிரமுக் ரச்சனாயேன்னு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இது லேக்கக் பரீட்சைன்னு போட்டு இந்த பேராகிராஃப் எழுதிட்டு அதில் சப் ஹெட்டிங் உங்களுக்கு என்ன வருது? உன்கி பிரமுக் ரச்சனாயே, அவருடைய இம்பார்ட்டண்ட்டான, முக்கியனா இம்பார்ட்டண்ட், ரச்சனாயே இயற்றுதல்கள், அவர் எழுதியவை போட்டுட்டு இங்கே பாருங்கள், பாயிண்ட் 1, 2, 3, இதை 3ன்னு மைண்ட் பண்ணிக்கோங்க. 3 இதில் எத்தனை இருக்குது? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது. இந்த 11ல் எனி 5 நல்லா கிளியராக உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதா எனி 5லேருந்து அப் டு 7 வரையிலும் நேம் எழுதிக்குங்க. 5 நேம்ஸ்லேருந்து நான் 7 நேம்ஸ் வரையிலும் இங்கே 11 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. கஹானி, நிபந்த், ஸ்தம்பன் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை மிங்கிள் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற நேமாக எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம சாராம்ஷ் பார்க்கலாம். இப்போ ஸ்டோரியினுடைய ஸ்டார்டிங் பார்க்கலாம். சாராம்ஷனுடைய இன்ட்ரொடக்ஷன் தான் பூமிகானா இன்ட்ரொடக்ஷன். இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. सरकारी दफ्तर में समय पर कर्मचारियों को पेंशन नहीं मिल रहा है. सरकारी दफ्तर இந்த வேர்டு நீங்கள் இந்த ஸ்டோரியில் நிறைய பிளேசஸில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ சர்க்காரி தஃப்தர்னால் ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சு படிங்க. ஈஸியாக நீங்களாக ஸ்டோரியை எழுதிடலாம். அது மாதிரி தான் இருக்கும் இது. சர்க்காரி தஃப்தர்னால் கவர்மெண்ட் ஆஃபீஸ். சர்க்காரினா கவர்மெண்ட்டு, தஃப்தர்னா ஆஃபீஸ். கவர்மெண்ட் ஆஃபீஸில் சமைப்பர் கரெக்டான டயத்துக்கு, கர்மச்சாரியோனா ஒர்க்கர்ஸ், கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், ஓகே, ஒர்க்கர்ஸ்க்கு பென்ஷன் நஹி மில் ரஹா ஹை, பென்ஷன் கிடைப்பது இல்லை. மில்லுனா கெட்டு, நஹி மில்லுனா டிடின் கெட், கிடைப்பது இல்லை. இது வந்து பென்ஷன்னா பென்ஷன் தான், இங்கிலீஷ்லேயும் பென்ஷன் தான் மீனிங்கு. அதே வேர்டை ஹிந்திலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் இதை போல் நிறைய வேர்டு வந்துட்டு இங்கிலீஷ் வேர்டை அப்படியே ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. நான் என்னென்ன வேர்டெல்லாம் அப்படி இந்த ஸ்டோரியில் வருதுன்றதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவு ஸ்டோரியை கவனமாக கவனிச்சிருக்கீங்கன்றதை பார்க்கலாம். பென்ஷன்றது இங்கிலீஷ் வேர்டு, அதை அப்படியே ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க. பென்ஷன்னா என்னென்னா, ஒருத்தவர் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அவருக்கு
அவருடைய சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர் மாதம் மாதம் அவருடைய வீடை வந்து ரன் பண்ணணும் இல்லையா, அவருடைய லைஃப் வந்து ரன் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கவர்மெண்ட்டால் அவங்களுக்கு அவர் வேலையை விட்டு நின்றுட்டு வீட்டிலேயே இருந்தாலும் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அதனால் அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது, இவ்வளோ நாள் நமக்காக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் பென்ஷன்ற பேரில் சேல்ரி கொடுப்பாங்க. மந்த்லி சேல்ரி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்கினா அது சேல்ரி, ஏஜ் ஆகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாமல் வாங்கினா அது பேர் பென்ஷன். வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. பென்ஷன்னா இதான். அது வந்து கரெக்டான நேரத்துக்கு யாருக்கும் கிடைக்கிறதில்ல கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. इसे पेंशन लेने वाले को जीव अपने अपने दफ्तरों में पेंशन फाइलों में ही चिपकर रहता है. கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் படிச்சுட்டு மீனிங் சொல்ல வேண்டியது இருக்குது. நான் படிக்கிறத வேகமாக படிக்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி. 20 மார்க்ஸ் கொஸ்டின்னும் போது நான் ரொம்ப நேரம் நடத்த வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் வேகமாகவே படிப்பேன், நல்லா கவனிங்க, ஓகேங்களா. இதனால் பென்ஷன் பெறக்கூடியவர்களினுடைய ஆன்மா, ஜீவ்னா ஆன்மா, உடல் ப்ளஸ் உயிர் சேர்ந்தது தான் மனித உடல் வாழ்க்கை. அதுலேருந்து உடல் செத்து போனதுக்கப்புறம், மனுஷன் செத்து போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆன்மா வந்துட்டு ஜீவுன்னு சொல்லுவாங்க. அந்த உடல் வாழ்கிற ஆன்மாவை தான் ஜீவுன்னு சொல்லுவாங்க. அவங்க செத்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஆன்மா அவங்களுடைய ஆஃபீஸில் இருக்கிற அந்த பென்ஷன் ஃபைல் இங்கிலீஷ் வேர்டு பாருங்கள், ஃபைலோமே ஃபைல்ஸ்லலாம் மறைந்து கொண்டு வாழ்கிறது. சிப்கர்னா மறைந்து கொண்டு வாழ்கிறது. யமதூத் கோ ஜீவ் கா பத் லஹ்னா முஷ்கில் ஹோ ஜாத்தா ஹை. யமதூதர்களுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் யமதூதர்கள் வந்து யமன் அனுப்பிய தூதர்கள், அதான் யமதூதர்கள் வந்து அவங்களுடைய ஆன்மாவை யமலோகத்துக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டுட்டு போக வரும்பொழுது அவங்களுக்கு இவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள இவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பதா லஹனானா கண்டுபிடிப்பது, முஷ்கில் ஹோ ஜாத்தகை ரொம்ப கடினமாக இருக்கிறது. முஷ்கில்னா ஹார்டு, இஷு கி இது சுற்றி பொண்ணும் இல்லை, முஷ்கில், ஓகேங்களா, ரொம்ப ஹார்டாக இருக்குது. முனி நாரத் இஸ்கா பதா லகத்தேகை. முனி நாரதர் வந்து இதை தெரிஞ்சுக்கிறாரு. நாரதர்னால் உங்களுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நாரதர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க நாரதர்னால் யாருன்னு. நீங்கள் பார்க்குற கார்ட்டூன் சேனல்ஸ்லேயே கூட தெரியும். கையில் ஒரு வீணை ஒன்று வச்சுருப்பார், தலையில் குடுமி வச்சுருப்பார், முனிவர் போல் அந்த காவி கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பார். அஃபன் நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அடிக்கடி நாராயணான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் தான் அந்த கேரக்டர் தான் வந்து நாரதர், அவர் பேர், ஓகேங்களா. இப்போ எப்படி சிவன், பெருமாள் இவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, விஷ்ணு, அதை போல் அவங்க கூட இருக்கிற ஒரு முனிவர் தான் நாரதர். இவர் வந்து அந்த ஜீவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இஸ்கா பதா லகாத்தாக, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவர் தெரிஞ்சிட்டாரு. ரிஷ்வத்கா போல்வாலா ஈஸ்வர் கோபி சக்ராத்தாக. ரிஷ்வத்னா லஞ்சம். லஞ்சம்னா என்னன்னு தெரியுமா? லஞ்சம்னா ஆஃபீஸில் அவங்க ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி சேல்ரி வாங்குவாங்க. அப்படி அந்த மந்த்லி சேல்ரி இல்லாமல் அவங்க கிட்டக்க ஒரு ரெக்வஸ்ட் கேட்டு வர பொதுமக்கள் கிட்டக்க, காமன் பீப்புள் கிட்டக்க காசு கேட்டு யாருக்கும் தெரியாமல் வாங்கிறது தான் லஞ்சம், ஓகேங்களா. அதுதான் ரிஷ்வத்துன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. அந்த லஞ்சத்தை பற்றி பேசும்பொழுது கடவுளுக்கே கூட தலை சுற்றுகிறது. சக்கராத்தானா தலை சுற்றுவது. லஞ்சத்தை பற்றி பேசும்பொழுது கடவுள், ஈஸ்வர்னா கடவுளுக்கே கூட தலை சுற்றுகிறது. அந்த அளவு மக்கள்கிட்டக்க லஞ்ச பணம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். சாராஞ்ச் ஸ்டார்டிங். இப்போ நம்ம சாராஞ்சில் பூமிகா இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ சாராஞ்ச் ஸ்டோரியோட ஸ்டார்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நான் நிறைய ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். போலாராம் நாம வியக்தி மர்கயா. போலாராம்ன்ற பெயர் கொண்ட ஒரு மனிதர் இறந்து விட்டார். உஸ்கே மர்த்தே 5 दिन हो गए. அவர் இறந்து 5 days ஆயிடுச்சு. பர் உன்கா ஜீவ் யம் தர்பார் நஹி பகுஞ்சா. பட் அவருடைய ஆன்மா யம தர்பாருக்கு போய் ரீச் ஆகலை.
चित्रगुप्त ने தர்மராஜ் சே கஹ்கி. சித்திரகுப்தர் வந்து யம தர்மராஜா கிட்டக்க, தர்மராஜனா யம தர்மராஜா, யம தர்மராஜா கிட்டக்க சொல்லுகிறார். கஹ்கி கஹாக்கி சொல்லுகிறார். சப் குச் டிக் ஹை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜீவ் நகி ஆயா, பட் ஆன்மா இங்கே வரல. யம் தூது காபி பத்தா நகி சலா, யம தூதர்களுக்கும் அதை கண்டுபிடிக்க முடியலை. சித்திரகுப்தர் தான் யமலோகத்தில் கணக்கு பார்க்குறவர். புக்கு வச்சு இந்த இந்த உயிர், இந்த மனிதன் வந்து இத்தனை நாள் வாழணும், இன்றைக்கி இவர் இறக்க போகிறாரு, இன்றைக்கி இவர் இங்கே யமபுரிக்கு, அதாவது யம தர்மராஜா கிட்டக்க அவரோட உயிர் வந்துடணும்னு கணக்கு பார்க்குறவர் பேர் தான் சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் வந்து தர்மராஜ் கிட்டக்க, யம தர்மர் கிட்டக்க சொல்கிறாரு, எல்லாமே கரெக்டாக இருக்காச்சும் போலாராமனுடைய உயிரை பற்றி சொல்கிறாரு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஜீவ் நகி ஆயா, பட்டு அவருடைய ஆன்மா மட்டும் இங்கே வரலை. யமதூதர்களாலேயே அதை கண்டுபிடிக்க முடியல. தபி யமதூத் வாபஸ் ஆயா, அந்த நேரத்தில் யமதூதர்கள் அங்கே ரிட்டன் வராங்க, யமபுரிக்கு வராங்க. அதாச்சும் சித்திரகுப்தர் யம தர்மராஜாலாம் வாழற பிளேஸு, அங்கே ரிட்டன் வராங்க. வாபஸ்னா ரிட்டன். கஹாக்கிய வந்து சொல்கிறாங்க, போலாராம் கா ஜீவ் பகட்கர், போலாராமுடைய ஜீவை பிடித்து, பகட்கர்னா பிடித்து, கேட்ச் பண்ணி, ரஹாத்தா கொண்டு வந்துக்கிட்டு இருந்தோம். பீச் மேஹி நதாரத் ஹோஹயா, நடுவுலேயே அது மறைந்து விட்டது. நதாரத்துன்ற வேர்டுக்கு காயப்னு இன்னொரு வேர்டு கூட ஹிந்தியில் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. நாங்கள் வந்து போலாராமனுடைய ஆன்மாவை பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம், நடுவில் அது மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தினே மே வகா நாரத முனி ஆபகுஞ்சே, இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு யார் வராங்க? நாரதர் முனி வராரு. முனிவரான நாரதர் அங்கே ஆபகுஞ்சே வராரு. தப் நாரத் குத் ஜீவ் கா கோஜ் மே நிக்கல்னே தயார் ஹோ ஜாயே. அப்போ நாரதர் என்ன சொல்கிறாரு? தானாகவே முன் வந்து, யாருமே அவர்கிட்ட ரெக்வஸ்ட்லாம் பண்ணலை, அவரே தானாகவே முன் வந்து, குத்துன்னா தானாகவே, ஜீவ் கி கோஜ்மே, அந்த ஜீவ் ஆன்மாவை தேடுவதற்கு நான் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கேன். புறப்படுவது, நிக்கல்னேனா புறப்படுவது, அதை கோஜ்னா தேடுவது, அதை தேடுவதில் நான் புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறாரு. நாரதனே போலாராம் கா கர் கா பதா லேலியா. நாரதன் என்ன பண்ணுறாரு? போலாராமனுடைய வீட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. பதா லேலியா, பூலோகத்துக்கு வராரு. யமதர்ம அந்த ராஜா தர்பார்லேருந்து பூமிக்கு வந்துடுறாரு. பூமியில் வந்து இந்த போலாராமனுடைய வீட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. உஸ்கே கர்மே ஏக்ஸ்ரீ, அவருடைய வீட்டில், யாரோட வீட்டில்? போலாராமனுடைய வீட்டில் ஒரு லேடி, தோ லடுக்கே, 2 பாய்ஸு, ஏக் லடுக்கி, ஒரு கேர்ளு இருக்கிறாங்க. உஸ்கா கர் ஜபல்பூர் ஷஹர் மேஹ, அவருடைய வீடு எங்கே இருக்குது? ஜபல்பூர்ன்ற ஒரு சிட்டியில் இருக்குது. பூச்தாச் கர்னே பர் பதா சலா கி, பூச்தாச்னா கேட்டு பார்த்ததில், விசாரித்து பார்த்ததில், இவர் நாரதர் போய் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போய் விசாரிக்கிறார். அதுதான் பூச்தாச்னா விசாரித்து பார்த்ததில் அவருக்கு தெரிய வருகிறது என்னவென்றால், கர்பிஹி உஸ்கி பீமாரி தி, ஏழ்மை தான் அவருக்கு இருந்த பெரிய சிக்கு. ஏழ்மைனா காசு பணம் இல்லாதது, அவர்கிட்ட காசு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இறந்துருக்கிறாரு. அதுதான் அவருக்கு பெரிய நோயாக இருந்திருக்குது. ரிட்டையர்டு ஹோக்கர் 5 சால் ஹோகையே, ரிட்டையர்டாகி அவருக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. பென்ஷன் கே நான் மில்னேக்கி துக்கு கே காரன் சிந்தானா துக்குன்னு அர்த்தம், சேட்னஸ். உங்களுக்கு ஈஸியாக துக்குன்றது தெரியுன்றதுனால நான் துக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? துக்குன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் சிந்தாவே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கங்க, நோ ப்ராப்ளம். பென்ஷன் கிடைக்காத இந்த வருத்தத்தின் காரணமாக அவர் இறந்து விட்டார். மிருத்யு ஹுயிஹ, அவர் இறந்து விட்டார். போலாராம் கி பத்னி நே நாரத் சே கஹா, போலாராமனுடைய ஒய்ஃபு நாரதர்கிட்ட சொல்கிறாங்க, மகாராஜ் ஆப்தோ சாதுஹ, மகாராஜா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஒரு முனிவராக இருக்கிறீங்க. ஆப்தோ சாதுஹ, நீங்கள் ஒரு முனிவர். உன்கி ரூக்கி ஹுயி பென்ஷன் மில் ஜாயே,
நீங்கள் வந்து எனக்கு தடைப்பட்டிருந்த அந்த பென்ஷனை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இன் பச்சோங் கா பேட் அப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுடைய வயிறு, பேட்டுனா வயிறு, குச் தின் பர் ஜாயேங்கா கொஞ்ச நாள் நிரம்பும். அவங்களுக்கு இந்த எங்களுக்கு மந்த்லி நீங்கள் பென்ஷன் வர மாதிரி இந்த ஆஃபீஸில் பேசி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இந்த குழந்தைங்களோட வயிறு ரொம்ப அந்த காசை வச்சு இந்த குழந்தைங்க கொஞ்ச நாளுக்கு சாப்பிடுவாங்கன்னு அந்த போலாராமனுடைய ஒய்ஃபு நாரதர் கிட்டக்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. நாரद सरकार दफ्तर में पहुँचे. நாரதர் சர்க்காரி தஃப்தர் மே பகுஞ்சே. சர்க்காரி தஃப்தர்னால் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு பேராவிலே சொன்னால் அதோட மீனிங் என்னன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாரத் சர்க்காரி தஃப்தர்னால் என்னென்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். மே பகுஞ்சே அங்கே போய் ரீச் ஆகிறாரு. நாரத் 4-5 பாபுவோமே மிலே. நாரதர் என்ன பண்ணுறாரு 4-5 பாபுவோன்னா ஆஃபீஸர்ஸ், ஓகே, 4-5 ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணுறாரு. தப் ஏ சப்ராசினே கஹா. சப்ராசினா கிளர்க்கு, ஆஃபீஸருக்கு ஹெல்ப்பராக இருக்கிறவங்க கிளர்க்கு அவங்க தான். தப் ஏக் அப்போ அவர் ஒரு கிளர்க்கை போயிட்டு கிளர்க்கு கிட்டக்க போய் சொல்கிறாரு, கஹா கி சீதே படே சாஹப் சே மிலையே. சீக்கிரமாக நீங்கள் போய் ஆஃபீஸரை பார்க்கணுமா. இந்த சப்ராசி வந்துட்டு முனிவர் கிட்டக்க சொல்கிறாரு, நாரதர் கிட்டக்க சொல்கிறாரு. தப் ஏக் அப்போ இவர் போய் 4-5 ஆஃபீஸர்ஸை போய் மீட் பண்ணுறாரு. அப்போ சப்ராசி ஒரு கிளர்க்கு முனிவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பெரிய ஆஃபீஸரை பார்க்கணுமா. இங்கே சாஹப்னாலும் பாபுவோன்னாலும் ஒரே மீனிங் தான். சாஹப்னாலும் சாரு தான், பாபுவோன்னாலும் சாரு தான், ஆஃபீஸர்ஸ். ஓகே, நீங்கள் பாபுன்ற வேர்டை கூட இந்த சாஹப்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, பாபுன்னு கொடுத்துருப்பாங்க, சாஹப்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஆஃபீஸர். சரிங்களா. பாபுவும் சாஹப் சே மில்லியே. நீங்கள் நேராக போய் அவரை மீட் பண்ணணுன்னா உன்ஹே குஷ் கர் லியா தோ அவங்கள ஹாப்பி ஆக்கிட்டிங்கன்னா அபிகாம் ஹோ ஜாயேங்க இந்த வேலை நடந்துடும். நீங்கள் நேராக போய் பெரிய ஆஃபீஸரை மீட் பண்ணணுமா, அப்படி மீட் பண்ணி அவங்கள ஹாப்பி ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்த வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு சொல்கிறாரு. இவர் என்ன வேலைக்காக போயிருக்காரு, போலாராமுக்கு பென்ஷன், போலாராமுடைய ஃபேமிலிக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்குற வேலையாக போயிருக்காரு இல்லையா. நாரத் படே சாஹப்கே கமரே மே பகுஞ்சே. நாரதர் நேராக பெரிய ஆஃபீஸர்னுடைய ரூமுக்கு போகிறாரு. கமரேனா ரூமை போய் ரீச் ஆகிறாரு. பாகர் சப்ராசி சோ ரஹாத்தா. ஊஹுனாலும் சோனாலும் ஒரே மீனிங் தான். ஊஹுனா தூங்குறது, ஸ்லீப்பு. ஸோ ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்காரு. வாசப்படியில் ஸ்டூலில் உட்காந்துட்டு அந்த பெரிய ஆஃபீஸர்னுடைய கிளர்க் என்ன பண்ணிகிட்ருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இஸ்லியே வே சீதே கமரேமே குஸ்கையே. அதனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் உள்ளார போயிட்டார், பர்மிஷனே கேட்கல. பாபு நாரஜ் ஹோ ஜாயே. அந்த சாஹப் ஆஃபீஸர், ஓகே, அவர் கோபமாயிடுறாரு. தப் நாரதனே கஹா. அப்போ நாரதர் சொல்கிறாரு என்னவென்றால் சப்ராசி தோ சோ ரஹா ஹை. சப்ராசி கிளர்க்கு வந்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. ஃபிர் நாரத் நே போலாராம் கா பென்ஷன் கேஸ் பத்லாயா. அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பிறகு நாரத் வந்து போலாராமனுடைய பென்ஷன் கேஸை பற்றி பேசுகிறாரு. கேஸுன்றதும் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு தான். பென்ஷன் கேஸ் பத்லாயா சொல்கிறாரு. சாஹப் பாபு போலா. சாஹப் வந்து பேசுகிறாரு, ஆப் தோ சாது தஃப்தரோं की பைராகினாலும் சாது செயின்ட்டுன்னு தான் மீனிங், முனிவருன்னு தான் மீனிங். ஸோ நீங்கள் வந்து சாதுன்னே நீங்கள் எழுதிக்கலாம். ஆப்தோ நீங்கள் வந்து ஒரு செயின்ட்டாக இருக்கிறீங்க. தஃப்தரோं की ரிதி ரிவாஷ் நஹி ஜானதே. உங்களுக்கு இங்கே ஆஃபீஸில் இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் தெரியாது. தஃப்தரோன்னா ஆஃபீஸில் நடக்கிற ரிதி ரிவாஷ்னால் பழக்க வழக்கம்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. பேண்ட் ஜடாயி படுத்திகை. கிஃப்டெல்லாம் கொடுக்கணும். கிஃப்ட்னா இந்த இடத்துல என்ன மீனிங், ரிஷ்வத் லஞ்சம்னு மீனிங். அதெல்லாம் கொடுக்கணும். போலாராம்கி ஆவேதன் உட்ரஹீக. அதெல்லாம் கொடுத்தா தான் போலாராமனுடைய அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு வருவோம். தரக் பாஸ்தேன்னாலும் ஆவேதன்னாலும் சேம் மீனிங் தான். ஆவேதன்னா அப்ளிகேஷன், தரக் பாஸ்தேன்னா அப்ளிகேஷன்னு மீனிங். போலாராமனுடைய அந்த பென்ஷன் வேணும்னு கேட்டு அவர் போட்ட அப்ளிகேஷனை எடுத்துகிட்டு வர முடியும். உன் பர்
வச்சன் ரக்கியே உட்ரஹி அதை எடுத்துகிட்டு வந்தால் அது பறந்துடும். ஆவேதன் உட்ரஹி. ஓகே, போலாராம்கி ஆவேதன் உட்ரஹி அது வந்து பறந்துடும். பேப்பராக தானே இருக்குது, ஸோ அது பறந்துடும். உன்பர் அது மேலே வச்சன் ரஹியே அது மேலே என்ன வைங்க, ஒரு வெயிட்டு வைங்கன்னு சொல்கிறாரு. போலாராமனுடைய அப்ளிகேஷன் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தால் அது என்ன ஆகிடும், அது பறந்துடும். உட்ரஹிஹே அது பறந்துடும். உன்பர் அது மேலே ஒரு வெயிட் ஒன்று வைங்கன்னு சொல்கிறாரு. என்ன வெயிட் வைக்க சொல்கிறாரு, பணம் வைக்க சொல்கிறாரு. ரிஷ்வது லஞ்சம் கேட்குறாரு. அது வந்து நாரதருக்கு புரியலை. நாரத் சமஜ் நகி சக்கே நாரதருக்கு அது புரியவில்லை. தப் பாபுனே குத் ஸ்பஷ்ட கக் தியா அப்போ அவர் தெளிவாக சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸர் வந்து தெளிவாக சொல்கிறாரு. மஹர் வஜன் சாகியே இஃப் ஐ வாண்ட் எனி வெயிட், எனக்கு ஏதோ ஒரு வெயிட் ஒன்று வேணும். அச்சம் காசு தான் இல்லை, ஏதோ ஒரு வெயிட் ஒன்று வேணும். ஜெய்சே லைக் தட் ஆப்கி யக் சுந்தர் வீணா, லைக் தட் யுவர் வீணா பியூட்டிஃபுல் வீணா, உங்களுடைய அழகான இந்த வீணை மாதிரி ஏதோ ஒன்று வேணும். இஸ்கா பி வச்சன் போலாராம் கி தர்பாஸ்தே பர் ரக்கா ஜா சக்தா ஹை, இதை கூட நீங்கள் வெயிட்டாக இந்த போலாராமனுடைய அப்ளிகேஷன் மேலே தரக்வாஸ்தேன்றதுக்கு நீங்கள் ஆவேதன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் மேலே ஜா சக்தா ஹை வைக்க முடியும். ரக்கா ஜா சக்தா ஹை வைக்க முடியாச்சு. அந்த வீணையை அந்த ஆஃபீஸர் லஞ்சமாக கேட்குறாரு. மேரி லடுக்கி கானா பஜானா சிக்தி ஹை, என்னுடைய பொண்ணு வந்து மியூசிக் கற்றுக்கிட்டு இருக்காங்க. லேர்னு சிக்தினா லேர்னு கற்றுட்ருக்காங்க. யஹ் மே உசே தே தூங்கா, நான் இதை அவங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் எனக்கு இந்த வீணையை கொடுத்தீங்கன்னா இந்த வீணையை நான் என் பொண்ணுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. சாதுவோங்கி வீணா தோ படி பவித்ர ஹோத்திகை, சாதுவனுடைய வீணையாக இருக்கிறதுனால, செயின்ட்டினுடைய முனிவரனுடைய வீணையாக இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப புனிதம் இருக்கும், ரொம்ப நல்ல வீணையாக இருக்கும். உஸ்கி ஜல்தி, அவளும் கூட இதனை வச்சு ரொம்ப சீக்கிரமாக, ஜல்தினா சீக்கிரமாக, சங்கீத் சீக் கயி ரொம்ப சீக்கிரமாக சங்கீதம் கற்றுப்பா, மியூசிக் கற்றுப்பா. தோ உஸ்கி ஷாதி ஹோ ஜாயங்க, அவள் சீக்கிரமாக கற்றுக்கிட்டா அவளுக்கு ரொம்ப சீக்கிரமாக மியூசிக் கற்றுக்கிட்டா ரொம்ப சீக்கிரமாக அவளுக்கு நான் கல்யாணமும் செஞ்சு வச்சுருவேன்னு சொல்கிறாரு. யார், இந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு. நாரதுனே வீணா டேபிள் பர் ரக்கர், அப்போ தான் இந்த நாரதருக்கு புரிஞ்சிருக்கு. ஓ, இதை வந்து இவங்க காசுக்கு பதிலாக லஞ்சமாக கேட்குறாரு போலன்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு நாரதர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நாரதுனே வீணா டேபிள் பர் ரக்கர் கஹா, நாரதர் வந்து டேபிள் மேலே, டேபிள்ன்றது இங்கிலீஷ் வேர்டு, ஓகே, டேபிள் மேலே அதை வச்சுட்டு சொல்கிறாரு. உஸ்கி பென்ஷன் கா ஆர்டர் நிக்கல் தீஜியே, அவங்களுடைய பென்ஷன் ஆர்டரை உடனே எனக்கு கொடுங்க. நிக்கால் தீஜியே, அவருடைய பென்ஷன் ஆர்டரை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. பாபு பிரசன்ன ஹுயே, வீணையை கொடுத்தோடனே அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. பிரசன்னா ஹாப்பி, பாபு பிரசன்ன ஹுயே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. வீணாக்கோ ஏக் ஹோனேமே ரக்கா, டேபிள் மேலே அந்த வீணையை எடுத்து ஒரு மூளையில், ரூமில் ஒரு மூளையில் போய் வைக்கிறாரு. கோனேனா மூளை, ஓகே, கார்னர், செவுத்து கார்னரில் போயிட்டு வைக்கிறாரு. சப்ராசி பரி ஃபைல் லாயா, சப்ராசி எல்லா ஃபைலையும் எடுத்துகிட்டு வராரு. சப்ராசினா கிளர்க்கு வந்து பரி ஃபைல்னா ஆல் ஃபைல்ஸையும் லாயா பிரிங் பண்ணிட்டு வராரு. சாகப்னா பாபு ஆஃபீஸர், ஓகேவா. சாகப்னே போலாராம் கா நாம் தேக்கா, அவர் வந்து அந்த அப்ளிகேஷன்லாம் தேடி பார்த்து போலாராமனுடைய பெயரை பார்த்துடுறாரு. அவர் நிச்சயத்து கர்னே கேலியே பூச்சா, அதை டிசைட் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறாரு. நீங்கள் என்ன பேர் சொன்னீங்கன்னு கேட்குறாரு. கியா நாம் பத்தாயா, நீங்கள் என்ன பேர் சொன்னீங்க. நாரதுனே சாஹப் கோ பஹரா மான்கர், நீங்கள் என்ன பேர் சொன்னீங்கன்னு அவர் கேட்ட உடனே நாரதர் என்ன நினச்சிடுறாரு, இந்த ஆஃபீஸருக்கு காது கேட்காது போல இருக்குன்னு நினச்சிடுறாரு. நாரதுனே சாஹப்கோ ஆஃபீஸரை பஹரானா காது கேட்காதவங்க, செவிடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க காது கேட்காதவர்னு நினச்சிக்கிட்டு ஜோர்ஸே கஹா ரொம்ப வேகமாக சொல்கிறாரு. போலாராம்னு சொல்கிறாரு. யாரோட ஃபைலை தேடி தான் அவர் வந்திருக்காரு, போலாராம்ன்ற ஃபைல் தேடி தானே வந்தார். போலாராம்னு வேகமாக சொல்கிறாரு. சஹசா ஃபைல் மே ஆவாஜ் ஆயி, சஹசானா சடன்லி, அச்சானக்குன்ற இன்னொரு வேர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சஹசா திடீர்னு ஃபைல்லேருந்து ஆவாஜ் ஆகி, ஆவாஜ்னா சவுண்டு வருது.
कौन புகார் ரஹா ஹை முझे என்னை யார் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன கொன்னா யார் புகார் ரஹானா கூப்பிடுவது கால் பண்ணுறது முझे என்னை யார் கூப்பிட்றது என்ன அப்படின்னு ஒரு குரல் ஒன்று வருது திடீர்னு அந்த ஃபைல் பேப்பர்லேருந்து வருது போஸ்ட்மேன் ஹை யா போஸ்ட்மேன்றது இங்கிலீஷ் வேர்டு போஸ்ட்மேனா பென்ஷனுக்கு ஆர்டர் ஆகையா இந்த கொஷின்லாம் அந்த பேப்பர்லேருந்து பேசுது அந்த பேப்பர் பேசுது யாரோட பேப்பர் பேசுது போலாராமுடைய அந்த அப்ளிகேஷன் பேசுது போஸ்ட்மேனா பென்ஷன் ஆர்டர் வந்திருக்குதா அந்த பேப்பர் கேட்குது அந்த ஃபைல்லேருந்து சவுண்டு வருது சாஹப் டர்கையே அந்த ஆஃபீஸரு ரொம்ப பயந்துடுறாரு நாரத் சவுக்கே நாரதர் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுறாரு ரொம்ப வியந்து போகிறாரு என்னடா இது பேப்பரெல்லாம் பேசுது ஆச்சரியன்ற வேர்டு கூட இந்த சவுக்கேக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆச்சரியமாயிடுறாரு ஃபிர் பூச்சா திரும்ப கேட்குறாரு போலாராம் क्या जीव हो मैं नारद हूँ நாரதர் கேட்குறாரு ஆச்சரியமா அதான் பூச்சானா ஆஸ்க் போலாராம் போலாராம் கே ஜீவ் ஹோ ஏ போலாராம் நீங்கள் போலாராம்னுடைய ஆன்மாவை இங்கே இருக்கிற மே நாரத் ஹூ நான் வந்து நாரதர் மே தும்கோ லேனா ஆயா ஹூ நான் ஒன்றை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் சலோ வா ஸ்வர்க தும்ஹாரா இத்ஜார் கர் ரஹ வா சொர்க்கம் ஒன்று உங்களை தும்ஹாரானா உங்களை இத்ஜார் கர் ரஹ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் எப்போ அங்கே வருவீங்கன்னு சொர்க்கம் வந்து உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு போலாராம் அந்த நாரதர் அந்த போலாராமனுடைய ஆன்மா கிட்டக்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு பர் ஜீவனே கஹா பட் அந்த ஆன்மா சொல்லுது மேரா மன் யஹி லஹா ஹை மே அப்னி த தர்பாக்ஸ்தே ஆவேதன்னு எழுதிக்கோங்க சோட்கர் ஆ நஹி சக்தா பட்டு என்னுடைய ஆன்மா அவருடைய போலாராமனுடைய ஆன்மா சொல்லுது மேரா அம்மன் என்னுடைய மனம் இங்கேயே தான் இருக்கிறது என்னுடைய குடும்பத்துக்கு பென்ஷன் வாங்கி கொடுக்காம என்னோட மனசு எப்படி அங்கே வரும்னு கேட்குறாரு என்னுடைய இந்த தர்க்வாஸ்தேமே என்னுடைய அப்ளிகேஷனை விட்டுட்டு நான் வர முடியாதுன்னு சொல்கிறாரு ஓகேவா விசேஷ்னா ஸ்பெஷல் இந்த ஸ்டோரியினுடைய ஸ்பெஷல் என்னன்றதை சொல்லுவாங்க இதோட உங்களுக்கு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு இவர் கூப்பிட்றாரு அவர் வரமாட்டேன்னு சொல்கிறாரு இதோட உங்களுக்கு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு இது வந்து ஸ்பெஷல் இந்த ஸ்டோரியினுடைய சிறப்பு என்னன்னு சொல்கிறாங்க हरिशंकर परछाई इस कहानी में सरकारी दफ्तर में होने वाले निर्दयता का खूब चित्रण किया है हरिशंकर परछाई இந்த ஸ்டோரியில் சர்க்காரி தஃப்தரோமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிற இரக்கமற்றதை நல்ல வெரி வெல்லா கோபு இரக்கமற்ற நிலையை வெரி வெல்லா சித்தரித்திருக்கிறார் கோபு சித்திரன் கியாக ரொம்ப வெரி வெல்லா சித்தரித்திருக்கிறார் அதாச்சும் ஒரு ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆகி அவங்களுக்கு காசு பணம் கொடுக்காம அலக்கழிக்கிறாங்க இது பண்ணுறாங்க லஞ்சம் கேட்குறாங்கன்றதை இங்கே சித்தரிச்சிருக்கிறாரு கரிபோங்கி ஆவேதன் பர் ஏழைகளினுடைய அப்ளிகேஷன் மேலே கோயி பி தியான் நகி தேத்தே யாருமே வந்து கவனம் செலுத்த மாட்டிக்கிறாங்கன்றதையும் சொல்கிறாரு ரிஷ்வத் और भ्रष्टाचार ही कई गरीबों की मृत्यु के कारण है லஞ்சமும் கொடுமைக்காரர்கள் கெட்டவர்கள் அந்த லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா அவங்களும் தான் கை கரிபம் நிறைய ஏழை மக்களினுடைய டெத்துக்கு காரணமாக இருக்கிறார்கள் தனி அபராதி சூட் ஜாத்தா ஹை நிறைய காசு பணம் இருக்கிறவங்க அதான் தனினா ரிச் மேனை தவறை வந்து மறைத்திடுறாங்க சூடு ஜாத்தாக ரிச்மேனுடைய தவறுகள் வந்து மறைக்கப்பட்டு விடுகிறது இஸ்கா ஹாஸ்ய வம்கிய சித்திரன் இதை வந்து ரொம்ப சிரிப்பான காமெடியாக ஆன்மா நம்ம நாரதர் வந்துட்டு அந்த ஃபைலை பார்த்து பயப்படுறது ஆஃபீஸர் வந்து அந்த ஃபைலை பார்த்து பயப்படுறது நாரதர் வந்து அந்த ஃபைலை பார்த்து ஆச்சரியமாகிறது இதெல்லாம் ரொம்ப காமெடியான நடைமுறையில் நமக்கு ஹரிசங்கர் பர்ச்சாயி போலாராம் கா ஜீவுன்ற இதெல்லாம் நமக்கு சித்தரித்திருக்கிறார் சித்திரன்னா கற்பனையாக சொல்லியிருக்கிறாரு இதோட உங்களுக்கு போலாராம் கி ஜீவ் சம்மரி முடிஞ்சிடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க தன்யவாத் தேங்க்யூ